இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம பழனி பாண்டியன் கிட்ட குடுக்குன்னு ஓடி வந்து, மச்சான் நம்ம சரவணன் கதிரு செந்தில் 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க மச்சான். குமரவேலு உங்களை அடிச்சிட்டான்ற கோவத்துல கதிரு செந்தில இருந்தானுங்க. அவங்க எங்க குமரவேலு அடிச்சிட போறாங்கன்னு நான் சரவணன் கிட்ட சொல்லி மிரட்ட சொல்லலான்னு பார்த்தேன். கடைசியில சரவணனே குமரவேலு போய் அடிச்சிட்டா மச்சான். அதனால குமரவேல் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இப்ப 3 பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னு வந்து சொல்றாரு. உடனே கோமதி இருந்துகிட்டு, ஐயோ என்னுடைய பசங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா, இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படி கூட அவங்க மெரிச்சது இல்ல, ஐயோ போலீஸ் என் பசங்களை என்ன படாப்படுத்துறாங்களோன்னு சொல்லி புலம்புறாங்க. பாண்டியன் கிட்ட சீக்கிரமா போய் போலீஸ் கிட்ட பேசி நம்ம பசங்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. பாண்டியன் பழனியை கூப்பிட்டுக்கிட்டு வாடா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு போறாங்க. பாண்டியன் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து, சார் இவங்க என்னோட பசங்க தான், தயவு பண்ணி அவங்கள மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு காலையில நடந்த ஒரு பிரச்சனைல ஏன் மேல அடி விழுந்துருச்சு, அந்த கோவத்துலதான் பசங்க திரும்ப போய் அவனை அடிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என் பெரிய பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் சார். அதை கேட்டு போலீஸ் இருந்துகிட்டு, நீங்க சொல்றது எனக்கு புரியுது பாண்டியன், ஆனா எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில நாங்க இப்ப இருக்கோம்னு சொல்றாரு. அடி வாங்கினவன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான், நேர்ல பார்த்த சாட்சிகளும் இருக்கு, அதனால எஃப்ஐஆர் போடுறது தவிர எனக்கு வேற வழி இல்லன்னு போலீஸ் சொல்றாங்க. நீங்க எதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பாண்டிய இருந்துகிட்டு, சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க, இது சாதா அடிதடி கேஸ் தானே, இதுக்கு எதுக்கு கோர்ட்டு கேஸ்னு போகணும்னு சொல்றாரு. அதுக்கு போலீஸும், நீங்க அப்படி சொல்றீங்க ஆனா புகார் கொடுத்தவங்க அப்படி பாக்கலையே, போலீஸும் உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் யாராச்சும் பார்த்து பேசுங்க, அடுத்து என்ன பண்ண முடியும்னு பாருங்கன்னு சொல்லிடுறாரு. நம்ம பாண்டிய இருந்துகிட்டு அவர் பசங்க கிட்ட, டேய் நீங்க யாரும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் உங்களை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவேன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் பாண்டியன் அவர் பசங்களை என்னென்ன முயற்சிகள் பண்ணி வெளியே கொண்டு வர போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு நியூ லைன் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.